அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லோருக்கும் வணக்கம். நம்முடைய சிறுநிலையத்தில் உடல் மன ஆரோக்கியம், பொருளாதார முன்னேற்றம், மகிழ்ச்சிகரமான வாழ்வு சம்மந்தமாக பல்வேறு பதிவுகள் கொடுத்துட்ருக்குறோம். அந்த வகையில் இப்போ தொடர் பதிவாக அரோமா எண்ணெய்களை பற்றி 2 பதிவுகள் பதிவிட்டிருக்கிறோம். பணவரவுக்கான பதிவு, குடும்ப ஒற்றுமைக்கான பதிவு. இதற்கடுத்ததாக இந்த பதிவில் நம்ம படிப்புக்கான அரோமா எண்ணெய்களை பார்க்கலாம். உலகத்தினுடைய எதிர்கால நலவாழ்வு மாணவர்கள் கையில் தான் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அதுதான் உண்மை. அந்த வகையில் இன்றைக்கு மாணவர்கள் எந்த அளவுக்கு சிறப்பாக தயாராகிறாங்களோ அந்த அளவுக்கு தான் எதிர்கால உலகம் மகிழ்ச்சிகரமாக சிறப்பாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். அதற்காக மாணவர்களை தயார்படுத்த வேண்டியது நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய கடமையாகவும் இருக்குது. இந்த மாணவர்களுக்கு பல்வேறு சூழல் காரணமாக மனம் தடுமாற்றம் அடைகிறது, தேவையில்லாத விஷயங்களில் கவனம் போகிறது, படிப்பில் நாட்டம் இல்லாமல் இருக்கிறது, படிப்பை கண்டு பயந்துக்கிறது, படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறது, இப்படி பல்வேறு காரணங்கள்னால அவங்க எதிர்காலத்தை சிறப்பாக அமைச்சிக்க முடியாமல் தடுமாற்றம் அடைகிறாங்க. இந்த மன மாற்றங்களை, தடுமாற்றங்களை சரி செய்கிறதுக்கு நம்ம அரோமா ஆயிலை சிறப்பாக பயன்படுத்தலாம். நல்ல மாற்றங்கள், நல்ல ரிசல்ட் இதில் கிடைக்கும். அரோமா எண்ணெய்கள் அப்படிங்கிறது தாவரங்களுடைய பட்டைகள், கட்டைகள், விதைகள், பூக்கள், இந்த மாதிரி தாவரங்களுடைய பாகங்களில் இருந்து எடுக்கப்படுறதா இருக்குது. இந்த எண்ணெய்களை பயன்படுத்துறதுனால எந்தவித பின்விளைவுகளோ பக்க விளைவுகளோ ஏற்படாது. ஆனால் இந்த தாவர எண்ணெய்கள் மிகவும் கான்சன்ட்ரேட் அதிகமாக இருக்கிறதுனால கேரியர் ஆயில் அப்படிங்கிற தேங்காய் எண்ணெய் மற்ற எண்ணெய்களில் நம்ம கலந்து பயன்படுத்தணும். இந்த கலக்கப்பட்ட எண்ணெயை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடலில் மணிக்கட்டுக்கிட்ட, காதுக்கு பின்புறம், கழுத்துக்கு பின்புறம் இந்த மாதிரி நம்ம லேசாக தடவிக்கலாம். அப்படி தடவிக்கிறதுனால அடிக்கடி இந்த வாசனை நமக்குள்ளே போய் மனதை தயார்படுத்தும். இது இல்லாமல் நம்ம வெளியே எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹேண்ட் கர்ச்சீஃபில் ஒரு சொட்டு விட்டு அப்பப்போ நம்ம அதை முகர்ந்து பார்த்துக்கலாம். அதனாலேயும் நமக்கு மனமாற்றம் ஏற்படும். இது தவிர ஹேண்ட்பேக்கில், மணி பர்ஸ்லெல்லாம் கூட தடவிக்கலாம். நம்ம பணம் வைக்கிற இடத்துல இந்த அரோமா ஆயிலை தடவிக்கலாம். படிக்கிற மாணவர்கள் தங்களுடைய புத்தகங்கள், நோட்டுகளில் லேசாக தடவிக்கலாம். ஸ்கூல் பேக்ஸ்லேயும் தடவிக்கலாம். படிக்கிற அறையில் ஒரு டிஃப்யூசர் வச்சுக்கிட்டு அதுலேயும் இந்த அரோமா ஆயிலை விடுறப்போ அந்த வாசனை அந்த அறை முழுவதும் பரவுறப்போ மனசு தயாராகும், கவனச்சிதறல்கள் மாறும், நல்ல ஒரு மன அமைதியும் படிப்பில் ஆர்வமும் கவனமும் ஏற்படும். இப்படி மாணவ மாணவியர் நல்லா கவனமாக படிக்கிறதுக்கான அரோமா எண்ணெய்கள் எது அப்படிங்கிறது பார்க்கலாம். 1, ரோஸ்மெரி. படிப்புக்கான அரோமா எண்ணெய்களில் அதிகம் கொடுக்கப்படுறது, பரிந்துரைக்கப்படுறது இந்த ரோஸ்மெரி தான். இதை பயன்படுத்துகிறப்ப ஒரு மாணவ மாணவியுடைய கவனம் மிக சிறப்பாக இருக்கும், நினைவாற்றல் அதிகரிக்கும், எப்போவுமே அவங்க விழிப்புணர்வோடு செயல்படுவாங்க. அடுத்தது லெமன். இந்த லெமன் அரோமா ஆயிலை பயன்படுத்துகிறப்போ மனது நல்ல புத்துணர்ச்சியோடு இருக்கும், மனச்சோர்வு சரியாகும். 3வது பெப்பர்மின்ட் அப்படிங்கிற புதினா. இந்த புதினா எண்ணெயை பயன்படுத்துகிறப்போ தூக்க கலக்கம் மாறும், மனச்சோர்வு சரியாகும். இதன் காரணமாக மாணவ மாணவியர் நல்ல கவனமாக விழிப்புணர்வோடு இருப்பாங்க, உற்சாகமாக படிக்கிறதுக்கு இந்த அரோமா ஆயில் உதவும். 4வதாக இருக்கிறது லேவெண்டர் ஆயில். இந்த லேவெண்டர் ஆயிலும் ஒரு முக்கியமான ஒரு அரோமா எண்ணெய் படிப்புக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, தேர்வு நேரத்தில் ஏற்படுற பதட்டத்தை இது சரி செய்யும். பல மாணவர்களுக்கு இந்த பதட்டமே சரியாக பதில் எழுத முடியாமல், தெரிஞ்ச கேள்விக்கே கூட சரியாக பதில் எழுத முடியாமல் பண்ணிடும். இந்த பதட்டத்தை மாற்றக்கூடியது லேவெண்டர் ஆயில். அது மட்டும் இல்லாமல் மன அழுத்தத்தை குறைச்சி மன அமைதியை உண்டாக்கும். அதன் காரணமாக அவங்க தேர்வுகள் சிறப்பாக எழுதுவாங்க. இதில் ஒவ்வொரு அரோமா ஆயிலும் எவ்வளவு கலக்கணும், ஏற்கனவே நான் குறிப்பிட்ட மாதிரி 10 மில்லி தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கங்க. இதுதான் கேரியர் ஆயில். இந்த கேரியர் ஆயிலுங்கிற தேங்காய் எண்ணெயில் ரோஸ்மெரி எண்ணெய் 4 சொட்டுகள். அடுத்ததாக லெமன் அரோமா ஆயில் 3 சொட்டுகள். அது கூட பெப்பர்மின்ட் அப்படிங்கிற புதினா எண்ணெய் 2 சொட்டு, லேவெண்டர் ஒரே 1 சொட்டு போதும். இந்த அளவில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா போதும். நல்லா குலுக்கி வச்சுக்கிங்க. உடலில் தடவுறப்போ அரோமா ஆயிலை எக்காரணம் கொண்டும் கான்சன்ட்ரேட்டாக இருக்கிறத நேரடியாக பயன்படுத்தாதீங்க. கேரியர் ஆயிலில் கலந்து பயன்படுத்துங்க.
கேரியர் ஆயிலாக நம்ம தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தலாம், சூரியகாந்தி எண்ணெய் பயன்படுத்தலாம், ஆலிவ் ஆயில், பாதாம் எண்ணெய், ஜோஜோபா ஆயில், இப்படி நிறைய எண்ணெய்கள் இருக்குது. சுலபமாக நமக்கு கிடைக்கிற தேங்காய் எண்ணெயே போதுமானது. ஆனால் அந்த தேங்காய் எண்ணெய் நல்ல தரமானதாக நீங்கள் எடுத்துக்கோங்க. கேரியர் ஆயில் நெய்யில் நான் சொன்ன அளவில் இங்கே இருக்கிற அந்த 4 எண்ணெய்களையும் கலந்துக்குங்க. நான் முன்பு குறிப்பிட்ட மாதிரி உடல்லையும் பயன்படுத்தலாம், படிக்கிற இடங்கள்லையும் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி தொடர்ந்து பயன்படுத்திட்டு வர்றப்ப மாணவ மாணவியருடைய மனம் மகிழ்ச்சியாக இருக்கும், அமைதியாக இருக்கும், தெளிவாக இருக்கும். கவனச்சிதறல் மாறி பதட்டம், பயம் இதெல்லாம் மாறி நல்லா படிப்பாங்க. அவங்களுடைய அறிவாற்றல் மிக சிறப்பாக இருக்கும். இந்த அரோமா ஆயில்கள் நீங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லையே கிடைக்க வாய்ப்பு நிறையா உண்டு. அந்த மாதிரி கிடைச்சதுன்னா வாங்கி பயன்படுத்துங்க. அப்படி கிடைக்கலனா என்னை தொடர்பு கொண்டிங்கன்னா நான் உங்களுக்கு கேரியர் ஆயிலில் கலந்த மாதிரியே நான் அனுப்பி வைக்கிறேன். 30 மில்லி பாட்டிலாகவும் கிடைக்கும், 100 மில்லி பாட்டிலாகவும் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம். அப்பப்போ வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கொரியரில் நான் அனுப்பி வைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் பயன்பெற்றது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், நீங்கள் இருக்கக்கூடிய குழுக்கள்லையும் அனுப்பி மற்றவர்களும் பயனடைய உதவி செய்யுங்க. நிச்சயம் நீங்கள் உதவி செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்னும் ஒரு சிறப்பான உபயோகமான வீடியோவில் நம்ம சந்திப்போமே. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு, லைக் பண்ணதுக்கு, ஷேர் பண்ணதுக்கு, கமெண்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம், வணக்கம், வணக்கம். நன்றி, நன்றி, நன்றி. இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேல்ந்தபடி தவம் செய்யும் வல்லமை பெற்றவர், 30க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர், சிலம்பக்கலையின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டும் பெற்றவர், உளவியல் ஆலோசகர், சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன்.